ஃப்ரெண்ட்ஸ், கூடைக்கு நம்ம வந்து பூ தான் போட போகிறோம். நம்ம வந்து எப்பொழுதும் இந்தமாரி பூ தான் போட்டிருப்போம். இது நல்ல ஆரஞ்சு, இங்கே பாருங்கள், நல்ல ஆரஞ்சு. அது என்னமோ வீடியோவில் தான் தெரியுது. இந்த பூ வந்து எப்பொழுதும் நம்ம போடுவோம். இதேமாரி தான் போடுவோம், எல்லா கூடைக்கும் போட்டிருக்கோம். இது வந்து பெரட்டி உள்ளே பார்த்தோம்னா இந்த டிசைன் வரும். உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் டிசைன். இது வந்து ஒயர் சொருவி இருக்கேன். இந்த ஒயர் இல்லாமல் உள்ளே பாருங்கள் டிசைன். இப்போ இந்த உள்ளே உள்ள டிசைன் தான் இப்போ நம்ம வந்து மேலே போட போகிறோம். இருக்கு பாருங்கள் உள்ளே உள்ள டிசைன். இது வந்து வயலட்டு கூட. இந்த கூடை வந்து நீளமாக தான் தெரியும். வயலட்டும் சந்தன கலர், வெள்ளை கிடையாது, சந்தன கலர். இது பாருங்கள், இது வயலட்டு, இன்னும் நல்ல திக்கு வயலட்டு. இப்படி தான் இந்த டிசைன் தான் நம்ம போட போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து அந்த கூடைக்கே அளவு சொல்கிறேன். ஒரு நாள் 5 கூட பின்னினேன் கோயிலுக்கு போகிற கூட. அதில் ஒன்று வந்து ஒருத்தவங்க வந்து முன்னாடியே வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நல்லா இருக்குன்னு பின்னிக்கிட்டு இருக்கும் போதே சின்ன பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு நான் கொண்டு போகணுன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. பாக்கி 4 கூட இருக்குது. இந்த 4 கூடையும் நான் ஷார்ட் வீடியோ போடுறேன் பாருங்கள். இது நல்ல கலரு. இப்போ வந்து இதுக்கு வந்து அளவு வந்து எப்படி அளவு சொல்லியிருக்கேன் முன்னாடியே ஒரு வீடியோவில். எதுக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள். 16 அடி, 16 அடியில் 6, இதில் 5 தான் வச்சுருப்பேன். ஏன்னா இது பெரிய பெரிய ஒயர், அதனால் இது 5 வச்சுட்டேன். இதேமாரி 6 வைக்கணும். ஏறுங்க, 1 2 3 4 5 6. 6ல் வந்து 16 ஒயரு வெட்டியிருக்கேன். 6 அடி அகலம், நீட்டில் 16 வச்சுருக்கேன். மேலே வந்து 13 பின்னியிருக்கேன். 1 மடக்கி விட்டுட்டேன், பாக்கி 12. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, சுற்று ஒயரோட 12. 1 வந்து 13க்கு 1 மடித்து விட்டுட்டேன். கரெக்டான திட்டமான அளவு, திட்டமான கூட. இது கோயிலுக்கு பாட்டில் வச்சு கொண்டு போகிறது. காதுக்கு வந்து என் கையால் 5 முழம் வெட்டி அதை 2ஆக வெட்டிட்டேன். 2.5 மொத்தம் என் கையால் 2.5 முழத்தில் 3 ஒயர் எடுத்துருக்கேன். 3 ஒயர் எடுத்து இந்த காது, திட்டமான காது போட்டுக்கேன். 5 முழம் எடுத்து அதில் 2ஆக வெட்டிக்கோங்க. எல்லா கையும் ஒரே அளவாக தான் இருக்கும், வெட்டி போடுங்க. இல்லை உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அதேமாரி போட்டுக்கோங்க. 3 ஒயரு சுற்று ஒயர் வச்சு போட்டிருக்கேன். இப்போ வந்து இது வந்து நம்ம எப்படி பின்னுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அது இந்த சைடு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதில் வந்து 1 2 3 4வது வரிசையில் நம்ம பின்னியிருக்கோம். 1 2 3 4. இந்த 4வது வரிசையில் 3 எடுத்து இங்கே 2 விட்டுட்டோம், இங்கே 2 விட்டுட்டோம், இதில் 3. இது 3 வந்து எப்படி போட்டோம்னாக்க இது மேலே வரணும். நம்ம எப்பொழுதும் போடுற மாதிரி தான் போடுவோம். இப்போ இதை வந்து அடியில் உள்ள பாகத்தை நம்ம இப்போ போகிறோம். கொஞ்சம் வந்து விட்டுக்கோங்க, விட்டுட்டு இது மேலே சுத்தம். இந்த 3ஐயும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. 3 6 9, இந்த 9க்கு தான் நம்ம போகிறோம். இதை இப்படி போட்டு இங்கே கொண்டு வரணும். அது மேலே போட்டு இது உள்ளே கொண்டு வரணும். இதுதான் நம்ம அந்த பூவுக்கு இது அடியில் இருக்கும். இதேமாரி கொண்டு வந்துட்டு மறுபடி இப்படி போகிறோம். இப்படி போட்டு இது உள்ளே கொண்டு வரோம். நான் எப்படி போகிறேன்னா அதேமாரியே போட்டு வரேன். இப்போ வந்து மேலே கொண்டு வந்து மறுபடியும் இது உள்ளே வரும். மறுபடியும் இது உள்ளே வந்துட்டு இது வந்து இதில் வந்து நம்ம எப்படி போகிறோம்னாக்கா இது உள்ளே விட்டு இந்த லூப்பில் வரும். இதில் விட்டோமா இது மேலே வரும். மேலே வந்து இதில் போகும். இது வரும். மறுபடியும் இதில் கொண்டு வரும். இதில் கொண்டு வந்து இந்த லூப்பு வரும். மறுபடியும் இது மேலே கொண்டு போகும். நான் கையால் 1 முழம் எடுத்துருக்கேன். நீங்கள் 1 அடி எடுத்துக்கங்க போதும். நான் பெருசாக இருக்கட்டும் எடுத்துருக்கேன் வீடியோக்காக. நீங்கள் 1 அடி எடுத்துக்கிட்டாவே போதும். மறுபடி இதை உள்ள கொடுக்கும். இப்படி தான் வரும். வரும் நடு சென்டரில் இந்தமாரி பூ கிடைக்கும். இந்த ஓரத்தில் இது மேலே கிடைக்கும். இது வந்து அப்படியே பரட்டி பாருங்கள். நம்ம இந்தமாரி தான் நம்ம வந்து மேலே போடுவோம். இப்போ அது அடியில் போயிடுச்சு, மேலே நம்ம போட்டுப்போம். இதேமாரி அதே வாட்டத்தில் நம்ம சொருவிட வேண்டியதான். இந்த சைடை இப்படி சொருவிடுங்க. இப்படி கொண்டு வந்துடுங்க இந்த சைடு. இதை வந்து இப்படி போய் இந்த வாட்டத்தில் இது இப்படி வந்துடும். இப்படி தான் சொருவி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வீடியோலாம் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். லைக் பண்ணுங்கள்.